சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் அது என்று சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்க தாவீதின் குடும்பம் என்ற தாவீத அவர் தாவீதின் குமாரனாகத்தான் இங்க பார்த்தாங்க. தாவீதின் குமாரனை தான் அவர் திருப்பி அனுப்புவேன் என்று சொன்ன. எந்த இறுதியை தாவீதை போல எந்த இறுதிக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை நான் அனுப்புவேன். ஆகிய செத்து போன தாவீத திருப்பி எழுப்பிப்பாட்ட இல்ல, அந்த தாவீதுடைய வம்சத்துல வருகிற தாவீத எழுப்புவேன் என்றார். ஆகிய அந்த தாவீத கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்து தான் இப்ப அந்த தாவீத போல ஆட்சியை செய்ய போற. அது அவருடைய எல்லை, அது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கடையாந்திரம் வரைக்கும் எந்த ஆட்சி, எந்த ஆட்சிக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நீதியா இருக்கிற எந்த அந்த ரட்சிக்கப்பட்ட சனங்களை நான் திருப்பி கொண்டு வரும், அது எந்த இனமா இருந்தால். ஆகல அப்போஸ்தலன் பவுலும் அப்போஸ்தலன் பர்னபாவும் வெளிக்கிட்டு போய் இந்த புறஜாதிகளுக்குள்ள செய்த இந்த ஊழியம், அது மோஸ் தீர்க்கதரிசியோட வாக்குகளுக்கு ஒத்தி இருக்குது என்றாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்கள் இது இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்குறுதி, இஸ்ரவேலுக்கு திருப்பியும் அதே எருசலேமில் இருந்த ஆட்சி என்று அப்படி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை. அப்ப தெளிவா என்ன படிப்பிக்கப்படுது, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இனிமேல் இஸ்ரவேலுக்கு இல்லை, அது புறஜாதிகளை உள்ளடக்கின இஸ்ரவேலருக்கு சொந்தம், ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு சொந்தம். அதைத்தான் இங்க காட்ட தொடங்குது. அப்ப இப்ப எப்படி அப்ப இனி பைபிளை வாசிக்கணும், இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்று கதைக்கப்பட்டு கொண்டு எதிர்காலத்தில் நடக்க போற மாதிரி எங்களுக்கு சொல்லப்படுற, ஏன்னா எதிர்காலத்துல நான் ஸ்தாபிப்பேன் அப்படி எதிர்காலம் என்று வேற இஸ்ரவேல் என்று இனி கதைச்சா, ஜூத என்று கதைச்சா, அதை எப்படி பார்க்கணும் என்று வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா தான் பார்க்கணும். அதாவது புறஜாதிகளையும் உள்ளடக்கின மக்கள், அதான் வேத விளக்கம். அவர்களை இனிமேல் இஸ்ரவேலுடைய எல்லை என்று கதைச்சா அது இனி எந்த எல்லையா பார்க்கப்பட வேணும், உலகம் முழுக்க இருக்கிற கடவுளுடைய இஸ்ரவேலர்களுடைய எல்லை, அதாவது பூமியினுடைய எந்த ராஜ்யமாயும் அது இருக்கு. ஏண்டா கிறிஸ்துவாகிய அந்த மெசியா தாவீது அவர் பூமி எல்லாத்தையும் திருப்புக்கோளா ஆண்டு கொண்டிருக்கிறார். அதுல அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எல்லா இனங்களுக்குள்ளையும் அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மிச்சமான ஆக்களை எல்லாம் கொண்ட தமிழரும் அதுக்குள்ள ஒரு ஆக்கள், அவருடைய நாமம் மிஷனரிகளால உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால நாங்களும் இப்ப அந்த இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரம் எங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. இப்படித்தான் அந்த விளக்கம் குடுபட்டுச்சு, அர்த்தம் குடுபட்டுச்சு. தவிர இல்லாத இஸ்ரவேலருக்கு அது நடக்கும், இஸ்ரவேல்ல அது இஸ்ரவேலர் ஆண்டவர் திருப்பி எல்லாரையும் சிதறி போனாங்க கூட்டி கொண்டு எல்லாம் கொடுப்பார். எங்க இருக்கு, அது பைபிள்ல இல்ல. அப்போஸ்தலர்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல, அதுக்கு கொடுத்துதான் எங்க என்று சொல்லு. ஆனா அப்படி கொடுக்கல, மாறி திருப்பி திருப்பி அவர்கள் எல்லாம் புறஜாதிகளை தான் இஸ்ரவேலர், புறஜாதிகளையும் உள்ளடக்கினதான் இஸ்ரவேலர் கதைக்க வேண்டாம். கலாத்தியர் 6, கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கும். அப்ப இஸ்ரவேல் இருக்கிற யார் யார குரூப்பை கொண்டு வந்துட்டு, விருத்த சேதனம் இருக்குதோ விருத்த சேதனம் இல்லையோ எல்லாரும் தேவனுடைய இஸ்ரவேலர். கேள்வி, புது சிருஷ்டியானவன் தான் தேவனுடைய இஸ்ரவேலன். புது சிருஷ்டியானவன் தேவன், அதாவது விழுந்து போன தாவீதின் கூடாரம் அந்த ஆட்சி இருதயங்களை கொண்டு வரப்பட்டு வாழ்க்கையில காட்டப்பட ஆக்கள் அந்த வாக்கு தத்துவத்துக்கு சொந்தக்கார். அல்லது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் 16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. இதை நாம் சொன்னோம், இஸ்ரவேலர் இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் சந்ததிகளுக்கு ப்ளூரல்ல தன்மையில சொல்லப்படாமல் உன் சந்ததிக்கு, அதாவது சிங்கியூலர்ல ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அவன் ஈசாக்கே இல்ல, அவர் கிறிஸ்துவே. அப்ப எப்படி அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படி கிறிஸ்துவுக்கு சமப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள வர்ற புறஜாதிகளுக்கு அதை பிரயோகிக்கிறேன்.
அப்ப இங்கதான் அந்த பிரச்சனைகளை வேதத்தை வேதல விளக்கணும்ன்றதுக்கு நமக்கு விளக்க தொடங்கு. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இஸ்ரவேலர் தேவனுடைய உடன்படிக்கைக்கு துரோகம் செய்ததோட ஒரு காயில 2 தரம் இல்ல, பல தரம் அவர்கள் துரோகம் செய்திருந்துச்சுன்னா, ஆனாலும் ஆண்டவர் விட்டு 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 பார்த்து பிறகு முதல் ஒரு அடி அசீரியரை வச்சு, பிறகு 2வது அடி பாபிலோனியரை வச்சு, அதுக்கு பிறகு ஆண்டவர் மனசு கேட்காம சரி மிச்சமான ஆட்களை நான் கொண்டு வருவேன் சொன்னான். அதுல இஸ்ரவேலரை கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லாம் பட்சம் அந்த புது உடன்படிக்கைக்குள்ள அவர்களை திருப்பி அழைச்சு கொண்டு வந்து அதுக்குள்ளேயும் திருப்பி குழப்படியெல்லாம் செய்ய வழி கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேலுடைய வயிற்றுல வந்து இறங்க போறேன், இனிமேல் இதான் கடைசி சான்ஸ், குமாரனையும் நீங்கள் தள்ளி விட்டீங்களா ராஜ்யம் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையால இஸ்ரவேலர்கிட்ட இருந்து அந்த அரசு ஆண்டவர் நாளும் பொறுத்து கொண்டு வந்தது. அந்த அவர்களுக்கு அரசு, அவர்களுக்கு வாக்குத்தத்தம், அவர்களுக்கு தான் வேதம், அவர்களுக்கு தான் ஆராதனை, அவர்களுக்கு தான் இந்த வெளிப்படுத்தல் என்றதெல்லாம் இதோட முடிஞ்சது. கர்த்தருடைய நாமத்தினால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் இனிமேல் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனா அதன்படி அர்த்தம் இனி இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படையிலான அர்த்தம் இல்ல. பவுல் சொன்ன உள்ளத்துல ஜூதனானவன் தான் ஜூதன். சும்மா மாம்சத்துல வித்து கொள்ளிக்கொண்டு ஆபிரகாம் சந்தையில வந்த வழியில நீ எல்லாம் இஸ்ரவேலன் இல்ல. அதுல இஸ்ரவேலனுக்கு இனி கலைக்க போறது கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து பிறந்து மரிச்சு அவர் உயிரோடு எழுந்தினா பிறகு இனி இந்த இஸ்ரவேல் என்று கட்டிப்பிடிச்சு கொண்டு கிடக்கிறது இல்ல. இஸ்ரவேல் அதோட நாசம். இனி இஸ்ரவேல் என்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? அந்த ஒரே சந்ததி, அந்த கிறிஸ்துவாகிய அந்த கடவுளோட போராடி மேற்கொண்டவர், கடவுளே தன்னோட போராடி தானே மேற்கொண்டார். தந்த நீதிக்கான போராட்டத்துல தானே தன்னை ஆகுதியாக்கி தன்னை முழுக்க பலியாக்கி ஆனா வெற்றியோட எழும்பி நின்று மீட்டார். அந்த இஸ்ரவேலன் ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் இஸ்ரவேலன். இனிமேல் ஆயல இஸ்ரவேல்ல ஏதாவது வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறையில என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் சபையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதான் அதுக்கான விளக்கம். இப்ப இஸ்ரவேல் சர்ச், அது எந்த பாசக்காரராக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு ராஜ்யம் அந்த மாம்சப்படியான தலைமுறையில வந்து ஆபிரகாம் தலைமுறை வந்தாத்துல எடுபட்டா பிறகு அதுக்கு பிறகு இஸ்ரவேல் என்பது ஒரு இனத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அல்ல, அது கிறிஸ்துவையும் அவரை சேர்ந்தவர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் எங்களுக்கு அப்போஸ்தலர்கள் காட்டுறீங்க. அதனால தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திருப்பி நிப்பாட்ட அவர் தாவீதை போல ஒரு அரசனை திருப்பி எருசலேமில் எழுப்பி அவர் திருப்பி அந்த ஆட்சியை தந்து எதிரிகளை எல்லாம் துவசம் செய்து காசா மற்றது வந்து வட்பிகோல் அந்த பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகள் இருந்த தேசங்கள் இதுகள் எல்லாத்தையும் அடக்கி அவர் வந்து ஒரு ஆட்சி செய்வார் என்று நினைச்சிட கூடாது. அது அதில் அங்க வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள்ள காசாவில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷரும் இஸ்ரவேலர் கவனித்துக்கொள்ளுங்க. அங்க எல்லா முஸ்லீமும் இல்ல, அங்க எல்லா முகமதியர்கள் இல்ல, அங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற கடவுளுடைய மக்களும் அங்க இருக்கிறாங்க. அப்ப இப்ப இஸ்ரவேல் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த துன்மார்க்கர் கடவுளுடைய மக்களையும் அங்க அடிச்சு துரத்தேறாரு. ஏண்டா அது அவளுக்கு சொந்தமான நாடு இல்ல, எப்பயோ நாடு அவட்ட இருந்து எடுக்கப்பட்டாச்சு இஸ்ரவேலிட்ட இருந்து, அதாவது மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலிட்ட இருந்து. அதனால மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர் இப்ப காசாவில் அடிக்கிறேன் அங்க அடிக்கிறேன், அதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டிக்கும் மேலாது. ஏன்னா அவர்கள பெஞ்சமின் நெத்தனியாவில இருந்து அங்க செனட்ல இருக்கிறவன் ஒருவரும் இயேசுவை கர்த்தராய் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன நாடு? பவுல் அப்போஸ்தலன் சொல்ற மாதிரி உங்களுக்கு இல்லையடா நாடு, அது ஆபிரகாமோட சந்ததிக்கு தான். நீ சும்மா மாம்சத்துல வந்தபடியா பிறந்தபடியா நீ சந்ததியோ, நீ எல்லாம் இஸ்ரவேலன் இல்ல. அதனால அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நீங்க நிறைவேறுது என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் குரூப் அமெரிக்காவிலையும் இருக்குது, பெரும் கணக்க குரூப் ஆண்டவரே இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜெயிப்பதாக உங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதாக. எவ்வளவு விசத்தனம் மொக்கு பைபிள் தெரியாதது. பைபிள் அதை பத்தி எப்படி கதைக்கிறது? ஒரு மாதத்துக்கு ஒரு சோறு பாடம் நான் அப்படி 2 3 காட்டுவேன்.
ராஜ்யம் குடுபட்டா பிறகு எடுபட்டா பிறகு அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேல் என்று சொல்றத புறஜாதிகளை உள்ளடக்கிற சபைக்கு தான் பயன்படுத்திச்சுனா அதான் பரிசுத்தாவின் கொடுத்த விளக்கம், அதான் அதனுடைய அர்த்தம். அதனால ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம் அல்லது சகரியா இதுல வர்ற ஐயோ அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் என்னை பார்த்து புலம்புவார்கள், என்னை குத்தினவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள். பாத்தியா இஸ்ரவேல்ல பிறகு இயேசு கிறிஸ்து வந்து வரையக்கா அவர்களை ஒரு இனமாக்கி அவர்களை எல்லாரையும் ரட்சிக்க பண்ணுவார் என்ற விசர் விளக்கம் தேவையில்லை. அது வேதம் கொடுக்கிற அர்த்தம் இல்லை, அது வேதம் சொல்லவில்லை அர்த்தம். விளங்குதா? நாம என்ன இயேசுவை குத்தாம என்ன கொஞ்சி நாம அப்ப எங்களோட முற்றிதாக்க நாமளும் குத்துனாங்கள் நானே. அப்ப சகரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் யாருக்கு பொருத்தம்? திருச்சபைக்கு. ஏன்னா நாங்களே குத்தினாங்கள், இப்பயும் நல்ல பாவரைக்கையில செய்தோம் குத்தினாங்கள், இப்பயும் குத்தி கொண்டிருக்கிறோம் கடவுளை உண்மையாண்டு. அதனால இயேசு கிறிஸ்து வந்து எப்ப ராஜ்யம் எடுபட்டு போய் அவர் அடிச்சடிச்சு கலைச்சு போனா பிறகு இனிமேல் உங்களுக்கு இல்லையடான்னு சொன்ன பிறகு திருப்பி எங்கேயாவது சொல்லிக்கலாம் நான் திருப்பி உங்களுக்கு தருவேன் இல்லை. அதனால அப்போஸ்தலர்கள் கொடுக்கிற அர்த்தம் தான், வேதம் கொடுக்கிற விளக்கம் தான் விளக்கமே தவிர நாமல் நினைச்சு கொண்டு கொடுக்கிற விளக்கம் எல்லாம் விளக்கம் இல்லை. அதைத்தான் எங்களுடைய பிதாக்கள் இங்க கோட் பண்ணி இருக்காங்க இந்த விசுவாச அறிக்கைக்கு. விளங்கு அந்த வசனத்தை எடுத்து கொடுத்து கொண்டு ஏண்டா ஆமோச வாசிச்சா எங்களுக்கு தெளிவில்லை. அதுல ஏதோ ஏலோம பத்தி கதைக்கிறான், மிச்ச நாமம் தரிக்கப்பட்ட சனங்கள் இனங்கள் என்று கதைக்கிறார். எந்த இனங்கள் அதுல என்ன ஒன்றும் தெளிவு எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்ப அதிக தெளிவா பேசுறவங்களும் இங்க இருக்கு. அப்போஸ்தலர் 15 கொடுத்தாங்க புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படுறதான் அந்த விளக்கம். அதுல இருந்தா அப்ப நாம என்ன எடுக்கிறோம்? அப்ப இயேசு கிறிஸ்து நம்பி ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இனிமேல் இஸ்ரவேலர் தான். இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இஸ்ரவேலன் இல்லை. கலாத்தியர் 6:29 சாரி தேங்க்யூ கலாத்தியர் 5 என்ன சொல்றீங்க? 3:29 3:29 நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அந்த வசனத்தை சொன்னீங்க, வேற ஏதாவது வசனம் தெரியல. அத கலாத்தியர் யாரு? யூதர்களோ? கலாத்தியர் புறஜாதியர். புறஜாதிகளுக்கு இவர் எழுதி கொண்டிருக்கிறார், நீங்க கிறிஸ்துவுடையவர்களோ அப்ப நீங்க ஆபிரகாமோட சந்ததியார், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தான். அப்ப இங்கதான் அந்த வேதம் வேதத்தை விளக்க வேணும் என்று சொல்லுவோம். வேதம் வேதத்தை விளக்க வேணும். வேதம் வேதத்தை விளக்குறது இப்படித்தான். இது மாறன் சொன்ன விளக்கம் இல்ல, இல்லாட்டி தூய்மையாளர் சொல்ல விளக்கம் இல்லை, இது வேதம் சொல்ற விளக்கம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பகுதிக்கு ஆமோஸ் 9க்கு 12க்கு என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது அது சபையாமன், அவ்வளவுதான். அப்ப அந்த சபையினுடைய அப்ப தாவீதாரு அது கிறிஸ்துவா, கிறிஸ்துவோடு அவர் செய்த உடன்படிக்கையின்படி அவருக்கு நித்திய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். அதான் அதனால இது அந்த மாம்ச இஸ்ரவேலரையோ மாம்ச தாவீதையோ கதைக்க இல்லை. அதுல தீர்க்க தரிசன பகுதிகள் இல்ல புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு இனி ஏதாவது நிறைவேறையில அது இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுண்டா, இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது நம்மள நிறைவேற வாக்கு தத்தம் புறஜாதிகள்ல, அவ்வளவுதான் வேதம் சொல்லு. அதான் அப்போஸ்தலர் சொன்னார். அதை விட்டு போட்டு இல்ல அது பழைய ஏற்பாடு அப்படியேதான் இருக்கும், புதிய ஏற்பாடு அப்படியேதான் இருக்கும், ஐயோ பழைய ஏற்பாட்டு மக்களை கடவுள் திரும்பவும் கொண்டு வர போறார் போல இருக்குது, அவர் அப்படியே வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இஸ்ரவேலருக்கு ஐயோ மாகு கோகோ ஐயோ அதெல்லாம் வந்து இஸ்ரவேலர் எல்லாம் பெரிய ஒரு ராஜ்யம் ஆளுமை நினைப்பாங்க. எங்க அது இருக்குது? அப்படி நீதான் கற்பனை செய்கிற, அப்படி பைபிள் அப்படி ஒரு விளக்கம் இல்ல. அதனால முதல் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற அந்த பிரிவை வச்சுக்கொண்டு பைபிளை விளங்கப்படுத்துறதும் இல்லாமல் ஆக்கணும். யாராவது அப்படி நீங்க கொஞ்சம் பொறுங்க. நாங்கள் 66 புத்தக பைபிளை விசுவாசிக்கிறார்கள். நீங்கள் அது பழைய ஏற்பாட்டு காலம், இது புதிய ஏற்பாட்டு காலம் என்று நீங்கள் சொல்றது பைபிள்ல இங்கே அப்படி ஒரு விளக்கங்கள் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஆமோஸ் 9:12 புதிய ஏற்பாட்டு காலத்துல கொண்டு வந்து எப்படி கனகச்சிதமா பொருத்தி காட்டுற, எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய புறஜாதிகளாகிய நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி
மகன் கேட்ட மாதிரி அப்ப நாம எந்த சந்ததி? நான் ஆபிரகாமோட சந்ததி. அப்ப மரியனாயும் ஆபிரகாமோட சந்ததியோ? ஜெய், நாங்கள் எல்லாம் ஆபிரகாமோட சந்ததியாக இல்ல. நீ என்ன மாம்சத்தின்படி கேட்கிறியா இல்லாட்டி ஆவியின்படி கேட்கிறியா? உடன்படிக்கையின்படி நாங்கள் இல்ல இல்ல தலைமுறையா வார நாங்களும் கிறிஸ்துவோட சந்ததி, ஆபிரகாமோட சந்ததி, எங்களோட சந்ததி எல்லாம் அதான். அப்ப நாமல் அப்ப இஸ்ரவேலரா? பைபிள் சொல்லி நாமளும் இஸ்ரவேலர் தானே இல்ல? அப்ப நமக்கு நாடு இதாண்ட நம்ம நாட்டு இஸ்ரவேல் நாடு. அதுல அப்ளிகேஷனை கவனிச்சுக்கணும். கிறிஸ்துவனுடையவர்கள் தான் நாமல் வாக்குத்தத்தம் எங்களுக்கு சொந்தம். யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? பழைய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது அந்த சபையில ஆண்டர் எல்லாரையும் துரத்தி அடிச்சு போட்டு அதுக்குள்ள இருந்து உள்ளத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷரையும் எடுத்து வச்சுக்கொண்டு அதை புறஜாதிகத்துல இருந்து இப்ப எடுத்து கொண்டு வந்துட்டேன். அதனால அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு சொந்தம். ஆனா அது இஸ்ரவேல்ல நிறைவேறும், இஸ்ரவேல்ல அது எருசலேமில அந்த ஜியோகிராபியில நடக்கும் என்று சொல்ற இந்த இந்த தவறான அதுகள் தான் அந்த அந்த சபை சொல்லுற அர்த்தம். ரோமன் கத்தோலிக்க மாதிரியா ரோமன் சொல்றாங்க. நாங்க சொல்ற விளக்கம் பைபிள் சொல்லுற ஒரு விளக்கம், நீ என்ன ஒரு விளக்கம் சொல்லுற? இதான் அந்த பிரதரன் சொல்ற விளக்கம். இப்படித்தான் அவங்க பைபிளை பிரிச்சு போட்டு அது அந்த காலம் இந்த காலம், இது கடைசி வரைக்கும் இதுல சேராது, இது இதுக்கு வரையறாது. அங்கேயும் இஸ்ரவேலர்களாகவே இருப்பாங்க, இங்க நீங்கள் புறஜாதிகளாக இருப்பீர்கள். எங்க அப்படி இருக்கு பைபிள்ல? உனக்கு தெளிவான பகுதிகளால அப்போஸ்தலர் சொல்லி காட்டுனதும் விளங்கிய. அதனால இத மனதில் வச்சிருக்கோம். இப்படி பல விஷயங்கள் வரும், பல விஷயங்கள் வரும் அந்த வியாக்கியானப்படுத்துறதுக்கு. நாம் எப்பயே பார்க்கணும், வேதத்தின் ஏனைய பகுதிகள் இதோடு ஒத்து வருகுமா, வருகுதா? வேதத்தின் ஏனைய மற்ற பகுதிகள் தெளிவா பேசும் மற்ற பகுதிகள் ஆராயப்பட்டு அது ஒத்து வரப்பட வேண்டும். நாம கேட்க வேண்டியது தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளும் இதுக்கு இசைவா இருக்குதோ இல்லையா? ஒன்றிலையான விளக்குதா? அப்ப அது நீ சொல்ற விளக்கம், பைபிள் சொல்ற விளக்கம் இல்லை. இதான் அந்த முடிவு. இதை நாம எப்பயுமே மனதில் வச்சிருப்போம். கெத்தராமே தொடர்ந்தும் வேதத்தின் தவறுகளை இயலாத வியாக்கியான பண்பை நாம தெளிவாக புத்தி சாதுரியமாக கிறிஸ்துவுக்கு மகிமையாக எங்கள் பிதாக்களுடைய விசுவாசத்தை